எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு கோவிலில் இருக்கிற இரட்டை தூண்ல வந்து ஒரு தூண்ல கண்ணப்பர் வந்து கண்ணு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை செதுக்கியிருப்பாங்க. இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த தூண்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தில் வந்து ஒருத்தரை வந்து கொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த யானையோடைய தந்தம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கழுத்தில் குத்துற மாதிரியும், யானையோடைய கால் வந்து அவர் 2 காலையும் வந்து மிதிச்சிருக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், வால் எந்த அளவுக்கு தூக்கி இருக்கு பாருங்க, காது எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு பாருங்க, கண் எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கு பாருங்க. அப்போ எத்தகைய ஒரு கோவத்தை இந்த மனிதன் மேலே வந்து செலுத்திருக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? ஒரே கோவிலில் 2 தூண், ஒன்று வந்து தியாகம் அன்புக்கு, இன்னொன்று அதிகப்படியான ஒரு கோவத்துக்கு. என்னுடைய விளக்கம் இதுதான். உங்களுக்கு இதை பற்றின ஒரு தகவல் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோவில் தான் மெய்யழகன் படத்தில் வந்த ஒரு கோவில். மெய்யழகன் படத்தில் ஒரு பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த நிலையில் இருந்தால் கூட இந்த கோவிலை எந்த அளவுக்கு கல்லுலேருந்து எல்லாத்துலேயும் வச்சு பொட்டு வச்சு வணங்குறாங்க பாருங்க. உள்ள வந்து பாம்பு புற்றுகள்ல இருந்து 7 கன்னியம்மன்கள் சிலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சப்தகலைகள் சிலைகள் எல்லாமே இருக்கு. இந்த கோவிலை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வணங்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு இருந்து கட்டப்பட்டிருக்கும். இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாதனால கட்டாமல் இருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் அங்கே இருக்கிற தெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த கோவிலுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வந்து பண்ணுங்க. நன்றி.